வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நம்ம என்ன தான் பண்ணாலும் இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்துட்டு நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியாது. நம்மளை வந்து இன்னொருத்தவங்க தான் காப்பாற்றணும். இன்னொருத்தவங்க கூட காப்பாற்ற நினச்சா கூட அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சில பேர் வந்து வேலை பண்ணுவாங்க. அவங்க வாலண்டியராக பண்ணாலும் சரி, வாலண்டியராக பண்ணாமல் தற்செயலாக நடந்தாலும் சரி, இவங்களுக்கு ஆப்பு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ வந்து முத்துக்குமாருக்கு நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3வது ரவுண்டு ஆரம்பிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தர்ஷிகா காலியானாங்க, அப்புறமா அன்ஷிதா காலியானாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஒரு குறும்படமும் நான் போட்டிருப்பேன். அதை வந்துட்டு பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, இதை வந்து ரஞ்சிதா எடுத்தாருன்னு. அது எப்படி யார் எடுத்தாங்கன்ற விஷயங்கள் நான் டீட்டெயிலாக போட்டு போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவுட் ஆகிட்டார். எப்படி அவுட் ஆனார் அப்படி பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனோட பொம்மையை மஞ்சரி முன்னாடி எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்தது ஆர்ஜி ஆனந்தி தான். என்ன ஆயிடுச்சு, இவங்க எடுத்துகிட்டு ஓடுறாங்க, அந்த கூடாரத்திட்ட போயிட்டாங்க. உள்ளே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப்பாகி திரும்புகிறாங்க. வந்தார் ஒருத்தர் ஹல்க் மாதிரி பல்கா, யார் நம்ம ரஞ்சித் சார் வந்து டம்மானு ஒரு இடிச்சார். இடித்த உடனே அவங்க போய் இந்த பக்கம் வந்து இவங்க முன்னாடி இருக்கிற சாச்சனா மேலே வந்து சாச்சனாக்கு அந்த பக்கம் டேபிள் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டேபிள் அந்த கார்னரில் எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. இது மாதிரி இடிச்சுக்கணும் வச்சாங்களா இல்லை எதுக்காகனே ஒன்றும் புரியல. அந்த டேபிள் மேலே 2 பேர் விழுந்து சாச்சனா சின்ன பொருள் டப்புன்னு எதிர்த்து ஒரு ஸ்லாட்டில் வச்சுட்டு அவங்க அந்த பொம்மை ஆனந்தி பொம்மை நினைக்கிறேன். மஞ்சரி வந்து அங்கேயே விழுந்துட்டாங்க பாவம். அதுக்குள்ளே பின்னாடி வந்து ஆர்ஜி ஆனந்தி சாச்சனாவோட பொம்மைக்கு உள்ளே வச்சிட்டாங்க. இப்படி மாறி மாதிரி வச்சாங்க. கடைசியில் பாவம் இவங்களுக்கு ஸ்லாட் இல்லாமல் சரி யார் பொம்மை கையில் இருக்குது அப்படி பார்த்தா முத்துக்குமரனோட பொம்மை காலி. ஆனால் முத்துக்குமரன் வந்து கரெக்டாக சேர்த்துட்டாப்புல. அவர் வந்து மஞ்சள் வேறு பொம்மை சேர்த்தான்னு நினைக்கிறேன். அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இந்த ரஞ்சித்தால் தான் வந்து இந்த விஷயம் நடந்துச்சுன்னு போது ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவர் வந்துட்டு அவரையும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வேகத்தில் அந்த மாதிரி வரும்போது கால் ஸ்லிப் ஆகி முன்னாடி வந்துட்டு மஞ்சரி வந்துட்டாங்க. மஞ்சரி மேலே அவர் இடிக்கணும் இன்டென்ஷன்லாம் கிடையாது. இடிச்சா அப்படி வந்தார், அவங்க டப்புன்னு திரும்பிட்டாங்க. கால் ஸ்லிப் ஆச்சு, கீழே தம்முன்னு விழுந்தாங்க. பாவம் நல்ல வேலை அடி எதுவும் படலை பாவம். ஆனால் மண்டையை பிடிச்சி தேய்ச்சிட்டே இருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா மண்டையெல்லாம் அடிப்படிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஆனால் ஆட்டம் வந்து ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.